முந்தைய செக்ஷனில் நீங்கள் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ், அதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பொருள் மேலே எவ்வளோ ஒர்க் டன் பண்ணுது, அதை எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஃபிசிக்ஸ் குவான்டிட்டி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா எனர்ஜி, அதாவது ஆற்றல். ஏற்கனவே நீங்கள் லோயர் கிளாஸ் அதை பற்றி படிச்சிருப்பீங்க. பட் நம்ம வந்து எப்படி வந்து ஆற்றலை இந்த ஒர்க்டனோட தொடர்புபடுத்தி பார்க்குறது, இந்த ஆற்றல் அப்படின்றத வந்து நம்ம எப்படி வந்து இன்னும் மேம்பட்ட ரீதியாக புரிஞ்சிக்கிறது, இந்த ஆற்றல் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி எப்படி வந்து பொருளோட இயக்கத்தை விளக்குறது அப்படின்றத நம்ம இந்த செக்ஷனில் இருக்க நோக்கம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொருளுக்கு வந்து ஆற்றல் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆற்றல் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு விதமான நம்ம இந்த எனர்ஜிங்கிறது ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜினா தமிழ் நம்ம என்ன சொல்லுவோம், இயக்க ஆற்றல். இன்னொன்று வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதை தமிழில் நிலை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல வந்து கைனடிக் எனர்ஜி அப்படின்னா முதல்ல நான் பார்க்கலாம். இதுக்கு முன்னால் முக்கியமான ஒரு இது என்னென்னா, ஏற்கனவே நீங்கள் ஒர்க் டன் பற்றி படிச்சிருப்பீங்க. நான் வந்து இப்போது ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜியை வந்து நம்ம வந்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம். என்ன அப்படின்னா, இப்போது ஒரு சிம்பிளிசிட்டிக்காக என்ன பண்ணலாம், நம்ம இந்த இது வந்து தரையாக எடுத்துங்க. இதில் வந்து ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருள் வந்து நான் வந்து ஒரு ஃபோர்ஸ், பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்போ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இது கொஞ்சம் நகரும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நான் நம்மளோட எஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் நோ ஃப்ரிக்ஷன், அதாவது உராய் விசை வந்து இல்லைன்னு வச்சுங்க. அசியூம் நோ ஃப்ரிக்ஷன். ஸோ ஃபோர்ஸுங்கிறது எஃப் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எஸ். ஸோ ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் என்னது, வாட் இஸ் அ டபிள்யூ, ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு சிம்பிளி த displacement. Here at the same direction f into s distance போட்டுக்கிறேன். And another assumption is assume f is constant force. அதாவது இதை வந்து மாறா விசையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு எளிமையை கணக்கெடுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ மாறா விசையை எடுத்துக்கிட்டோம்னா அப்போ என்ன ஆகும், இதுவும் ஸோ எஃப் வந்து ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ ஹியர் எஃப் இஸ் எ கான்ஸ்டன்ட். சப்போஸ் மாறா விசை என்ன ஆகும், அப்போது வாட் இஸ் த அக்சலரேஷன், அந்த பொருளை வந்து மாறா முடுக்கத்தை அடையும். சின்ஸ் எஃப் இஸ் கான்ஸ்டன்ட், acceleration of object A is also constant. So மாறாத முடுக்கம். ஸோ எஃப் கான்ஸ்டன்டாகிறதுனால ஏவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், எப்போயுமே வந்து நமக்கு வந்து அக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா நம்ம நியூட்டனோட கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன், நியூட்டன்ஸ் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் த்ரீ. ஐ எம் டேக்கிங் தேர்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். அது v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இந்த ஈக்குவேஷன் நான் பயன்படுத்த போகிறேன். ஸோ நல்லா கவனிங்க, w இஸ் ஈக்குவல் டு
F into S. But what is F? Magnitude. I am taking only the magnitude. F is equal to m into a. ஏன்னா பொருளோட மாஸ் வந்து மாறுறதில்லை. So m into a, s. So mass, acceleration of the object, and s is the distance moved by the object. So a வந்து நான் constant, since இது constant forceனால a வும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போது இந்த பார்ட்லேருந்து from here I can take v square minus u square 2as. a will be v square minus u square by 2s. ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த மாறா முடுக்கத்தை வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதலாம். இந்த a ஒன்று என்ன பண்ணுறேங்க, இந்த wல சப்ஸ்டியூட், இந்த a ல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ பை சப்ஸ்டியூட்டிங் ஹியர் நமக்கு என்ன கிடைக்கும், w is equal to m into v square minus u square by 2s into s. ஸோ நமக்கு என்னது, இப்போ இந்த s கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது ஆஃப் mv square minus ஆஃப் mu square. ஸோ நமக்கு work done by the force is equal to half into mv square minus half into mu square. ஸோ அப்போது ஒரு பொருள் மேலே ஒரு விசை செயல்படும் போது அந்த பொருளினுடைய ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ வாட் இஸ் u? Here u is the initial speed and v is the final speed. ஸோ நான் ஒரு பொருளை நான் வந்து தள்ளும் போது, தள்ளுறதுக்கு முன்னால் அது வந்து இனிஷியல் ஸ்பீடு u இருக்குது. நான் அந்த ஃபோர்ஸ் மூலமாக ஒர்க் டன் பண்ண மூலமாக அது வெலாசிட்டி அதோடைய ஸ்பீடு வந்து v ஆயிடுச்சு. அப்போது தெர் இஸ் ஏ சேஞ்ச் இன் சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு காட்டுறாங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி நம்ம ஆஃப் mv ஸ்கொயர் ஆஃப் mu ஸ்கொயர் சொல்லணும் பார்த்தீங்களா. ஸோ ஹியர் ஆஃப் mv ஸ்கொயர், திஸ் இஸ் கால் ஃபைனல் kinetic energy of mu square, initial kinetic energy of the object. So அப்போ the work done by the force on the object is equal to the change in kinetic energy from initial to final position. So நம்ம அப்படியே எழுதலாம் இதை சிம்பிளாக, w is equal to del ke. del ke என்ன அர்த்தம்னா, this is nothing but change in kinetic energy of object. So this is called work kinetic energy theorem. ஸோ எவ்வளோ ஒர்க் ஒரு பொருள் மேலே செய்யப்படுதோ அது வந்து அதனுடைய சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியாக இருக்குது அப்படின்றது தான் இந்த ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜி சொல்லுது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஸோ இந்த கேஸ் நம்ம என்ன பண்ண ஒரு கணக்கீடு எளிமைக்காக என்ன பண்ண, நான் ஒரே ஒரு ஃபோர்ஸ் எடுத்துட்டேன். பட் நம்ம நடைமுறையில் டே டு லைஃப் பார்த்தா நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும்னு வச்சிங்களேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கேஸில் வந்து அசியூம் நோ ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது, ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னு வச்சு என்ன பண்ணலாம், அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஃப்ரிக்ஷனால் ஒரு கைனடிக் ஃபோர்ஸ், ஸோ 2 ஃபோர்ஸ் இருக்கும். அப்போது இந்த மாதிரி மோர் தென் 1 ஃபோர்ஸ் இருக்கும்போது நம்ம எப்படி இதை வந்து ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரியலி ஐ ஷுட் ரைட் திஸ் இஸ் w net del ke. So it's a net work done by the forces on the object is equal to change in kinetic energy. என்னன்னா இப்போது நார்மலாக நம்ம தரையில் வந்து ஒரு பொருளை இந்த பேனா வைக்கிறேன்னா, நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இதை வந்து மூவ் பண்ணும்போது இனிஷியலாக அது ஸ்பீடு v0 இருக்கும், ஃபைனலாக சம் ஸ்பீடு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன், அதே டைரெக்டில் ஒரு கைனடிக் ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த பொருள் மேலே அப்ளை ஆகும். அப்போது வாட் இஸ் த நெட் ஒர்க் டன் ஹியர், திஸ் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ டூயிங் ஒர்க் ஆன் தி ஆப்ஜெக்ட், திஸ் கைனடிக் ஃபிக்ஷன் ஆல்சோ டூயிங் ஒர்க் ஆன் தி ஆப்ஜெக்ட். த டோட்டல் ஒர்க் தான் வந்து இங்கே w net அப்படின்றது. திஸ் இஸ் ஈக்குவல் டு தி சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஸோ நம்ம அப்போது என்ன புரிஞ்சுக்கலான்னா, ஸோ w is equal to kinetic energy final minus kinetic energy initial. ஸோ
So this is the very important point. அப்போ ஒருவேளை ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பொருள் மேலே செயல்பட்டு அதனுடைய கைனடிக் எனர்ஜி மாற்றலாம்னு அர்த்தம். இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் கைனடிக் எனர்ஜி சேம் ஆனிச்சுன்னா then which means if U is equal to initial P, then the force did not to work on the object. The best example பார்த்தீங்கன்னா நீங்கள் circular motion பார்த்துருப்பீங்க. So if object moving in the circular motion, okay, this is a uniform circular motion. So here what is the work done by the, so here tension is here, what is the work done by this tension force on the object M? Ella counts padina at every instant this is the force, this is the displacement. Suppose if the ball is here, this is the displacement, this is the force. Suppose if the ball is here, this is the displacement and this is the force. So at every point the angle between the force vector and dr vector will be always 90 degree. Okay. அப்போ what is the work done by this tension force on the object? நமக்கே தெரியும் ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் 90 டிகிரி இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் 0 ன்னு. ஸோ அக்கார்டிங் டு த கைனடிக் எனர்ஜி தியரம் என்னது? W is equal to kinetic energy final minus kinetic energy initial. So this will be 0. What it implies? It implies so அதனுடைய kinetic energy வந்து final is equal to initial. How can it happen? At every point, please remember circular motion la அதனுடைய velocity. At every point this is the velocity. But what about the speed? நம்ம ஏற்கனவே அலகு 2ல பார்த்திருப்பீங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், அதோட வெலாசிட்டி மட்டும் தான் மாறும். ஸோ ஆஃப் mv square minus of mu square. So here u and v are same. So that is why in circular motion the velocity is changes but speed remains constant in so this is the very important point that உங்களுக்கு புரிய வேண்டியது.